நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு 5 மிட் கேப் ஸ்டாக்ஸு. நீங்கள் எப்போல்லாம் டிப் ஆகுதோ, எப்போல்லாம் ஒரு டவுன் சைடில் இருக்கோ, கரெக்ஷன் ஆகுதோ, அந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய பங்குகள், நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 5 பங்குகள், 5மே ரொம்ப முக்கியமான பங்குகள். இந்த பங்குகளை பற்றி நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ இது நல்ல டவுன் சைடில் கிடைக்குது. கிடைக்கும் போது நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நிச்சயமாக இந்த பங்குகள் உங்களுக்கு நஷ்டத்தை தராது. அதுலேயும் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே ஒரு நாள் மிட் கேப்பில் இருந்தால் மேலே வந்தது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு இதுதான் மல்டி பக்கர் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்ல வராங்க. கண்டிப்பாக இதோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய ஒரு பங்குகள். கண்டிப்பாக இந்த பங்குகளை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. நானும் செபி ரிஜிஸ்டர் ட்ரிப் போயிடல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. அதோட முக்கியம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதுவும் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸு. ஸோ இந்த 2 சேனலுக்கையும் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களை. வாங்க இப்போ உள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் முக்கியமான பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஹெச்ஏஎல். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான். ரொம்ப கீழே இருந்து நல்ல ஒரு உயரத்தை நோக்கி போன பங்குகள் இப்போ நல்ல டவுன் சைடில் இருக்குது. இது ஸ்டாக் ஒரு டிப்பில் இருக்குது. இதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 93,911 அப்படிங்கிறது 93,911 கோடி இதோடது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை 390 rupees, இப்போ 269 தான் இருக்குது. ஸோ இந்த டிப்பில் நீங்கள் இதை தாராளமாக மிட் கேப்பில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இதோட லோ ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா 113 ரூபாய். ஸோ ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஒரு பங்கு, ஒரு அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய பங்கு தான். இல்லை சொல்லப்போனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த டிப் சைடில் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லை, எஃப்ஐஐஸும் ஒரு பெரிய லெவலில் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. இல்லை கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட 1.48% மேலே இந்த ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 110% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியலை நம்ம பார்த்துருவோம் கண்டிப்பாக. அதுக்காக தான் அதை ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா ஃபினான்ஷியல் தெரிஞ்சுக்காமல் நம்ம வாங்கினோடனே என்ன சார் நீங்கள் வாங்கினோடனே ஸ்டாக் இறங்கி போச்சுன்னு நம்ம நண்பர்கள் சொல்கிறதுக்கான காரணமே இதுதான் முக்கியமான காரணம். இதில் அது மட்டும் இல்லை, ஒரு எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த குவார்ட்டரில் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இல்லை எவ்வளோ தூரம்னா இப்போ 9.48 வரைக்கும் இந்த பெர்சன்டேஜ் வைஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. இல்லை டிஐஎஸ் 14.69 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ணலாமான்னா டெஃபினட்டாக யூ கேன் அக்குமுலேட்டு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி. இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா லெஸ் தென் இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூ க்ரோத்தை விட இப்போ கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இயர்லி ரேட் 4.66% வரைக்கும் ரெவன்யூ க்ரோவாகவும் ஆகியிருக்கு. ஸோ ஏன்னா 2023 டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 23,909 கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ 24,503 கோடியாக அதிகமாக இருக்குது. இந்த டிடிஎம்ல 24,965 கோடியாகவும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் நெட் இன்கமும் 654 கோடியிலேருந்து நெட் இன்கம் குறைஞ்சிருக்கு. 282 கோடி தான் இப்போதைக்கு அவங்க நெட் இன்கம் காமிச்சிருக்காங்க. நெட் இன்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரெவன்யூ அதிகமாக இருக்கு, நெட் இன்கம் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி இபிஎஸும் பெரிய அளவில் க்ரோ இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பு ஒரு லிமிட்டட் பீரியட் மட்டும்தான். இந்த குவார்ட்டருக்கு மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியுமா, இந்த இயருக்கு அப்புறம் மறுபடியும் வளருமானா டெஃபினட்டாக ஐ கேன் கன்சிடர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய மொமெண்டம் இருக்கக்கூடிய பங்கு. இந்த 2024 அப்புறம் இந்த ஸ்டாக்ல நான் இன்னும் பையிங் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதோட லோ ப்ரைஸ் எடுத்துக்கிட்டா இந்த 260 கீழே இந்த ஸ்டாக் கிடைச்சா தாராளமாக யூ கேன் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பிஹெச்எலோட டார்கெட் ப்ரைஸ் எப்படியும் 350 ரூபா வரைக்கும் திருப்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்ஸை யார் ஹோல்ட் பண்ணுறா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் 9.49 வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர்.
இந்த ஸ்டாக்கோட ஹை ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 628, நியரஸ்ட் 612 ரூபாய் தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 46,241 கோடி. இபிஎஸ்ஸும் 8.65 வரைக்கும் நல்ல க்ரோ காமிச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக 19% வரைக்கும் இந்த இயர் ஆன் இயருக்கு க்ரோ ஆகிருக்கு. இதில் ஒரு சின்ன டிப்பு கிடச்சா கூட யூ கேன் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்னோட பையிங் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா பிலோ 600 கீழே கிடச்சதுன்னா தாராளமாக யூ கேன் அக்குமுலேட். இந்த ஸ்டாக் மறுபடியும் அந்த ப்ரைஸில் இருந்தால் இப்போ மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த ஒரு 600 ரூபாய் விலைக்கு கிடைக்கும் போது இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் மிகப்பெரிய அளவில் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஒரு வருஷத்துக்கு 80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு 123% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கும் கூட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் வைஸும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து மிகப்பெரிய அளவில் 23.31% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 32.31% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் எஃப்ஐஎஸ் வந்து இந்த அக்குமுலேஷன் நல்ல ஒரு ஹியூஜ் லெவலில் தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதோட ஃபினான்ஷியல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 2022-23 அந்த இயரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 6,696 கோடியாக இருந்தது. 2024 7,239 கோடியாகவும் அதிகரிச்சிருக்கு. இந்த டிடிஎம்ல நியரஸ்ட் 7,162 கோடியாக இருக்கு. ஸோ இது இன்னும் க்ரோ ஆகும் நான் எதிர்பார்க்கலாம். ஸோ நிச்சயம் நெட் இன்கம் பொறுத்த வரைக்கும் 588 கோடி இல்லை வந்து 598 கோடி வரைக்கும் இந்த 2024 க்ரோ காமிச்சிருக்காங்க. ஸோ நெட் இன்கம் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.80 7.93 வரைக்கும் உயர்ந்திருக்கு. இல்லை 8.65 வரைக்குமே இப்போதைக்கு இந்த டிடிஎம்ல க்ரோ காமிச்சிருக்காங்க. ஸோ ஹோல்டிங்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 23.31% வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 27.52 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது அதிகப்படியான ஹோல்டிங்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா கோட்டக் எமர்ஜிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த பங்கு ஒரு வளரக்கூடிய ஒரு மிட்கேப் பங்கு அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக்ஸ். ரொம்ப நாளாக ஒரு பெரிய உச்சத்தில் இருந்து கீழே விழுந்த பங்கு இந்த பாரத் டைனமிக்ஸ். இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் தாராளமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு லாங் டேர்மில் மிகப்பெரிய அளவு லாபத்தை தரக்கூடிய பங்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிடிஎல் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இப்போது நீங்கள் தாராளமாக பயப்படவே வேணாம். ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தேன் சார், அதை இறங்கிடுச்சுனாலும் பயப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ அது மட்டும் இல்லை, இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 15.77 வரைக்கும் இருக்குது. 35% மேலே இயர் ஆன் இயருக்கு இபிஎஸ் மட்டும் க்ரோ ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக இதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த டிப்பில் மிகப்பெரிய அளவு ஹோல்ட் பண்ணுவாங்கன்றது நல்லா தெரியும். கண்டிப்பாக இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றது தான் உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல இந்த ப்ரைஸில் நீங்கள் அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யூ கேன் அக்குமுலேட். இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸை விட இன்னும் ஒரு பெட்டரான ப்ரைஸில் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிஎல் மட்டும் இல்லை, மசகான் டெக் மாதிரியான பங்குகளில் மிகப்பெரிய அளவு சரிவு உண்டு. அந்த பங்குகள் எதையுமே நீங்கள் வித்துடாதீங்க, அப்படியே ஹோல்டிங்கில் வைங்க. கண்டிப்பாக இந்த பங்குகள் மறுபடியும் பழைய ரேஞ்சை விட அதிகமான அளவில் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,644 கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ இப்போ 2,731 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. இது டிடிஎம்ல 2,597 கோடியாகவும் அதிகமாயிருக்கு. ஸோ இன்னும் வந்து நெட் இன்கம் 499 கோடியாக இருந்த 2022 நெட் இன்கம் 352 கோடி, இப்போ 2024 612 கோடி வரைக்கும் அதிகமாயிருக்கு. இபிஎஸும் 9.61 இருக்கு 16.72 வரைக்கும் க்ரோ ஆயிருக்கு. ஸோ நிச்சயமா மிகப்பெரிய அளவில் இந்த பிடிஎல் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்பை தவறாம பயன்படுத்திங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன் ஃபுட்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும் ஜூப்ளியன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது. நீங்கள் வேணாலும் உங்களுக்கு வேணும்னா நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஜூப்ளியன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட் என்னன்றது. ஏன்னா இப்போ அந்த ப்ராடக்ட் தான் இப்போ விஷயமே. இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்டுக்காக மட்டுமே வாங்குவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ப்ராடக்டை நான் என்ன ப்ராடக்ட்னு இப்போ வரைக்கும் சொல்லலை. என்ன ப்ராடக்ட்டுங்கிறது நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் ஜூப்ளியன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றது. டோமினோ பீஸா, டன்கின் இந்த மாதிரியான பர்கர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் தான் ஜூப்ளியன் ஃபுட்டோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த டோமினோஸுங்கிறது எவ்வளோ முக்கியமாக இன்னைக்கு மெட்ரோபாலிட்டனில் போயிட்டுருக்கு, ஏ கிளாஸ் சிட்டிஸில் போயிட்டுருக்குன்னு நல்லா தெரியும். இவங்க இப்போது பிசி கிளாஸ் சிட்டிஸ் வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ டெஃபினட்டாக இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு தான். இப்போது நல்ல கம்மியான விலையில் கிடைக்குது, அதான் விஷயமே. இப்போ வந்து இதோட ஹை ப்ரைஸ் 715 ரூபாய், இதை வந்து இப்போ 625 ரூபாய் விலையில் கிடச்சிட்டு இருக்கு. இந்த டிப்ல இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூ கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க.
ஒரு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு மிட் கேப்ல இருக்கக்கூடிய இந்த மந்த நிலை தான் இதுக்கான காரணம். இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 6.46% வரைக்கும் இபிஎஸ் குரோ ஆயிருக்கு. நிச்சயமா இது வந்து பழைய லெவலை தாண்டி இன்னும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 918 ரூபாயை ரீச் பண்ணும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மிட் கேப்ல இப்போதைக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஏன்னா இந்த டவுன் சைடில் எஃப்ஐஎஸ் மட்டும் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸே மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் அவங்களும் கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் எஸ்பிஐ குரூப் தான் மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த பங்கு அந்த பழைய விலையை தொடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதில் வந்து பிளட்ஜஸ் வந்து இந்த லாஸ்ட் 2-3 குவார்ட்டர்ஸாக இருக்குது. மார்ச், ஜூன், செப்டம்பர் குவார்ட்டர்ஸில் 4.98% வரைக்கும் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளட்ஜ்னு எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் இருந்தாலும் டெஃபினட்டாக அது வந்து அந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இன்னும் வந்து இந்த இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 21.01%, டிஐஸை பொறுத்த வரைக்கும் 30.3% மேலேயும் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த பங்கு மிகப்பெரிய அளவு உயரும். அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியலை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எங்களோட பையிங் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு 610 ரூபாய் அந்த விலையில் தாராளமாக ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸை வாங்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னுட்டு ஸோ நிச்சயமாக இதோட ஃபினான்ஷியல் வைஸும் வந்து பாசிட்டிவாக ஒரு குரோவில் தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இந்த ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பங்கு தான். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலை செக் பண்ணணும்னா கூட இதிலேயே செக் பண்ணிடலாம். ரெவன்யூ வந்து 2023 5158 கோடியாக இருந்தது, இப்போ 5654 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 379 கோடியிலேருந்து 384 கோடி வரைக்கும் பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இபிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா 2023 5.35 இருந்தது, 6.05 வரைக்கும் உயர்ந்திருக்கு. நிச்சயமாக ஆர்ஓஇயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 17.33லேருந்து 18.39 வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான். டெப்ட் ஆன் ஈக்விட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து 2023 0.09 இருந்தது, இப்போ வந்து 0.69 இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பு மிக முக்கியமான வாய்ப்பு, அது ஜூலியன் ஃபுட்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா. இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் அதிகப்படியான ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகம். இப்போ இது நல்ல டவுன் சைடில் இருக்குது, மறுபடியும் இது நல்ல உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 540 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் கிடைக்கும். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 90,488 கோடி. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர்னால தான் இந்த பங்குகளில் ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாமே மந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வைஸ் இந்த டிப்பில் நல்லாவே உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் கொஞ்சம் செல் பண்ணதான் இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய இந்த டவுன் சைடுக்கான காரணம். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் மறுபடியும் இந்த ஜூப்ளியன் ஃபுட்ஸ் ஒர்க் மாதிரி இல்லாமல் ஆயில் இந்தியா, ஹிந்துஸ்தான் ஆயில், இந்த மாதிரியான பங்குகளில் வந்து ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. கண்டிப்பாக இந்த பங்குகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிப்பில் நீங்கள் வாங்கினாதான் ஒரு லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பக்காவான ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 2024 அவங்களோட ரெவன்யூ குறைஞ்சது ஒரு மிக முக்கியமான காரணம். டோட்டல் ரெவன்யூ 36,821 இருந்தது 2023, இப்போ 34,265 கோடியாக தான் இருந்திருக்கு. ஆனால் டிடிஎம்ல 36,330 வரைக்கும் அவங்க உயர்த்துறாங்க. ஸோ இன்னொரு நெட் இன்கம் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ 2023 8,728 கோடியாக இருந்த நெட் இன்கம் இப்போ 6,335 கோடியாக குறைந்திருக்கு. இபிஎஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்டாக்கோட டிப்புக்கான காரணம். கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் கண்டிப்பாக சால்வ் ஆகும். இல்லை ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஏறும்போது இந்த பங்குகளும் ஏறும். டெஃபினட்டாக இந்த பங்குகள் நம்ம பார்த்த 5 பங்குகள், பிஹெச்எல், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், பாரத் டைனமிக்ஸ் அண்ட் ஜூப்ளியன் ஃபுட்ஸ் அண்ட் ஆயில் இந்தியா, இந்த 5 பங்குகளையும் உங்கள் கவனத்தில் வைங்க. வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு தெரியும்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.